Hi friends, welcome to Chennai Academy. இப்போ இனிமேல் நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா எய்ம் யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு தலைப்புல யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தின விஷயங்களையும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நம்ம ஏன் இன்னமும் நம்ம வந்து அதை டிஃபிகல்ட்டி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்ம எளிய வழிமுறைகள் என்ன, ப்ரீவியஸ் இயர்ல எந்த சப்ஜெக்ட்ல அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் எப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, நம்மளுடைய அகாடமிலையும் கம்மிங் மந்த் அதாவது ஜூன் 3 வந்து யூபிஎஸ்சி பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கனெக்ட் நம்பர் வந்து கால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனா யூபிஎஸ்சினா என்ன, அந்த எக்ஸாமோடைய பேட்டர்ன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, அது என்னென்ன அட்டெம்ப்ட் ஒவ்வொருத்தரும் என்ன கேட்டது எத்தனை அட்டெம்ப்ட்ஸ் இருக்கணும், பேசிக்கான சிலபஸ் அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூடிய பெரிய டிராபேக், தமிழ்நாட்டு பசங்க பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா நிறைய பேர் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. தமிழ் மீடியம் படிச்சதுனால வந்து என்னால யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி திங்கிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? தமிழ் வழியில படித்தவர்களும் இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதியும் பாஸ் பண்ணிருக்காங்க, தமிழையும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். முடியாது அப்படிங்கிற விஷயம் இங்கு கிடையாது. யூபிஎஸ்சி தேர்வுல நம்மளால முடியும். தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் முடியும், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் முடியும், ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க பாருங்க அவங்களாலையும் முடியும். அதுதான் இங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்டா இருக்க வேண்டிய தேவையில்லை, கோல்டு மெடலிஸ்ட் இருக்க வேண்டிய தேவையில்லை, ஸ்கூல்ல வந்து ரேங்க் ஹோல்டரா இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆர்டினரி ஆவரேஜா படிச்சு கான்செப்டையும் அனலைஸ் பண்ணி நமக்கு படிச்சாலே நம்ம பாதி விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸாமோடைய பேட்டர்ன் பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி அப்படி ஒரு போர்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியலமைப்பு, நம்ம அம்பேத்கர் அரசியலமைப்பு எழுதி வைக்கும் போது அதிலேயே மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பாடி தான் பார்த்தா யூபிஎஸ்சி. மற்ற நிறைய போர்டு இருக்கு சார். அப்போ இது வந்து மற்ற போர்டு மாதிரி தானே, டிஎன்பிசி இருக்கு, டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்கு, டிஆர்பி இருக்குது, எஸ்எஸ்சி இருக்கு, இதுவும் அதே மாதிரி தான் சார். கிடையாது, இது அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இது நம்மளுடைய அரசியலமைப்பு எழுதி வைக்கப்பட்ட அரசியல் அமைப்பிலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க? யூபிஎஸ்சி இஸ் ஏ சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதுதான் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய குரூப் ஏ அண்ட் குரூப் பி கேட்டகரியோடைய ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா ஆர்டிகல் மென்ஷன் பண்ணி 315 இருந்து 323 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இது பவர்ஃபுல் பாடி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த யூபிஎஸ்சி இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசுல நிறைய பேர் கனவா இருக்கும். அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்லுவோம், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இந்த மாதிரி 25 வகையான சர்வீஸ் இருக்கு. நான் காமிக்கிறேன் அந்த சர்வீசஸ். ஓகே, 25 வகையான சர்வீசஸ் இருக்கு. அப்ப இந்த சர்வீசஸ்ல நம்ம அதிகமா எல்லாரும் ஆசைப்படுறது இந்த சர்வீஸ் ஆசைப்படும், இந்த சர்வீஸ் ஆசைப்படும். இப்ப நிறைய பேர் வந்து ஐஎஃப்எஸ் கூட ஆசைப்படுறாங்க. வெளிநாடுகள் போய் பணி செய்யலாம், வெளிநாடுகளையும் வந்து ஃபாரின் கண்ட்ரிகள் அமெரிக்கா, ஜப்பான், யூகே இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளை போய் ஒர்க் பண்ண சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அப்போ இந்த விஷயம் இந்த மாதிரியான பதவிகளுக்கு எக்ஸாம் நடத்தக்கூடியது ஒரு யூபிஎஸ்சி. ஓகேங்களா? அப்போ இதுக்கு மட்டும் நடத்துறேன். யூபிஎஸ்சி வந்து பல வகையான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அவங்களுடைய ஆனுவல் கேலண்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. என்டிஏ கண்டக்ட் பண்றாங்க, சிடிஎஸ், சிஏபிஎஃப் எக்ஸாம் எக்கச்சக்கமா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு டாப் மோஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய இந்தியாவிலே உச்சபட்சமான ஒரு எக்ஸாம், மோஸ்ட் டிஃபிகல்ட் எக்ஸாம், வேர்ல்ட்ல செகண்ட் டிஃபிகல்ட் எக்ஸாம் இது இடம்பெறுது. டிஃபிகல்ட் மீன்ஸ் என்னன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்குரிய ஒரு புரிதல் திறன் இருக்கவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். அதுதான் இங்க சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்ப மெயினா நம்ம வந்து இங்க எக்ஸாமோடைய ஸ்டேஜஸ் பார்க்கலாம். ஓகே, ப்ராசஸ் எப்படி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா phase 1 phase 2 அப்படி சொல்லி நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரிலிம்ஸ் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட், உங்களால எலிஜிபிள் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்டாக பிரிலிம்ஸ் பாக்குறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குது. ஓகே, ஆனா இது ஒரு குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஓகே, இதுல நீங்க கட் ஆஃப் பண்ணி குவாலிஃபை ஆனீங்கன்னா போதும். இதுல இருக்கக்கூடிய மார்க் உங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ்ங்கிறது டிட்டர்மைன் பண்ணாது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் குவாலிஃபையிங் டெஸ்ட். அதுல ரெண்டு பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? பேப்பர் 1 இருக்கும், பேப்பர் 2 இருக்கும். எல்லாமே காமிக்கிறேன். ஓகே, பேப்பர் 1 ஃபுல் ஆஃப் ஜிஎஸ் இருக்கும், பேப்பர் 2 வந்து சிசாட் இருக்கும். ஓகேங்களா? சிசாட் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க சார், இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எப்போ சார் வரும்? 2 வருஷம் வருமா, இல்லாட்டி 3 வருஷம் வருமா, இல்லாட்டி 6 மாசம் வருமா அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா என்ன பண்றோம், மத்த போர்டுலாம் எடுத்து பாருங்க, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி எக்ஸாமினேஷன் எப்போ கால் விடுறாங்க யாருக்குமே தெரியாது. பேருக்குன்னு ஆனுவல் பிளனர் வச்சுக்குவாங்க தவிர அவங்க திடீர்னு விடுவாங்க, திடீர்னு விட மாட்டாங்க. இப்போ போன வருஷம் கால் விட்ட எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய டிராபேக் இருக்கும். ஆனா யூபிஎஸ்சி அப்படி கிடையாது. மழையோ வெயிலோ புயலோ என்ன வந்தாலும் கம்பல்சரி ஒவ்வொரு வருஷமும் எவ்ரி இயர், அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா?
எவ்ரி இயர் கம்பல்சரி எக்ஸாம் வைப்பாங்க. அப்ப எப்ப சார் இந்த எவ்ரி இயர் கம்பல்சரி எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மந்த், அதுவும் முதல்ல வந்து லாஸ்ட் தான் அட்வர்டைஸ்மென்ட் விடுவாங்க, அதாவது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் ஃபர்ஸ்ட் வீக்ல அதுவும் முதல் 5 நாட்களுக்குள்ளேயே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க எவ்ரி இயர். அப்ப எக்ஸாம் எப்ப சார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், அப்படி இல்லைன்னா மே லாஸ்ட் வீக்ல கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வருஷத்தோட நோட்டிபிகேஷன்ல மே 28ல வந்து இந்த வருஷம் நம்ம அகாடமில படிச்ச பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்றாங்க. ஓகே, மே 28ல எக்ஸாம், அவங்களோட எக்ஸாம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் மே எண்டு அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல கம்பல்சரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்போ எப்ப சார் ரிசல்ட் எப்படி சொல்லுவாங்க? ரிசல்ட் ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ஜூலை அதாவது ஆகஸ்ட் 2 மந்த் தான் டைம். 2 மந்த்க்குள்ள எல்லாரோட ஓஎம்ஆர் தான். ஓகே, சிபிடி கிடையாது, ஓஎம்ஆர் டெஸ்ட் தான் இருக்கும். ஓகே, இந்த ஓஎம்ஆர் தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் அடுத்து, அப்போ இதுல குவாலிஃபை ஆனவங்க மட்டும் அடுத்து என்ன செய்வாங்கன்னா phase 2 கேட்டகரிக்கு போவாங்க. phase 2ல செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ல வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதுவோமா, கொஸ்டின் பேப்பர் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் எழுதுவோமா, அதே மாதிரி இங்க ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மந்த், எவ்ரி இயர் அக்டோபர் ரெகுலரா நடக்கும். அக்டோபர் மந்த் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி நீட்டா வந்து நம்ம எஸ்ஐ எழுதுற மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பரா எழுதும். அதுதான் ரிசல்ட்ஸ் ஆர் யூசுவலி பப்ளிஷ்ட் இன் டிசம்பர் ஜனவரி அல்லது டிசம்பர்ல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி within 10 days குள்ள எல்லாரையும் டெல்லிக்கு தான் கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. ஓகே, டெல்லியில கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சுட்டு, ஓகே, மெயின்ஸ்ல இருந்து 1:2 ரேஷியோல எடுத்துட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி பிப்ரவரி நோட்டிபிகேஷன் விட்டு சொன்னாங்க. அந்த நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுல யார் தெரிஞ்சிருக்கு, யார் ஐஏஎஸ், யார் ஐபிஎஸ், யார் ஐஆர்எஸ் சொல்லிட்டு. ஓகே, அப்ப என்ன மார்க்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அந்த எடுக்கக்கூடிய ஓரல் டெஸ்ட், அதாவது சாரி ஓரல் டெஸ்ட் கிடையாது, பர்சனாலிட்டி டெஸ்ட் பிடி அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் இன்டர்வியூ. இந்த 2 மார்க்ஸ் மட்டும் தான் என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய ரேங்காக எடுத்து வச்சுக்குவாங்க. ஓகேங்களா, அடுத்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆர் யூசுவலி அனௌன்ஸ்டு மே ஜூன், அதாவது சாரி நம்ம நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இல்ல, நம்மளுடைய எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதுதான். ஓகே, பாருங்க இங்க ஷார்ட்டா எக்ஸாம் சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், பர்சனல் டெஸ்ட் அல்லது அசஸ்மெண்ட் டெஸ்ட் சொல்லுவாங்க, இன்டர்வியூ, ஸ்டேஜ் 3, அவ்வளவு. இதுதான் வந்து மொத்த யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய பேட்டர்ன். இதுதான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 இதுதான் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 இருக்கு. ஓகேங்களா, பாருங்க 100 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின், 200 மார்க். ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க் இருக்குதா, கம்பல்சரி நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா, 1/3 மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா டிகிரீஸ் பண்ணுவாங்க, நீங்க தப்பா நெகட்டிவா தப்பா வந்து ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா. ஓகேங்களா, அப்போ எப்படி என்ன சார் கேட்பாங்க, கொஸ்டின் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து ஹிஸ்டரி, அடுத்து இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், ஜெனரல் சயின்ஸ், இவ்வளவுதான். ஓகே, இதுக்குள்ள நிறைய விஷயம் படிக்க வேண்டியது இருக்கும். இது வந்து பேப்பர் 2. ஓகே, சிசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், 80 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இது 200 மார்க். இது தப்பான கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணனா மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். சரிங்களா, ஜஸ்ட் வந்து டோட்டல் கேண்டிடேட் வந்து இவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்கனாலே தாராளமா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த பேப்பர்ல சர்டன் மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுதான் முக்கியம். இதுல பேஸ்ட் ஆன் வேகன்சி பொறுத்து கட் ஆஃப் இருக்கும், கட் ஆஃப் அடிப்படையில் இவங்க வந்து செலக்ட் ஆவாங்க. சரிங்களா, அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷன் ஜிஎஸ் அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 இருக்கும். ஒரு எஸ்ஐ பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ் அல்லது தமிழ் அல்லது ஒரு குவாலிஃபைங் நேச்சரா இருக்கும். லாஸ்டா 2 சப்ஜெக்ட் அதாவது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல 2 பேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன இருக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே மெயின்ஸ் பேப்பர். அடுத்து பாருங்க இன்டர்வியூ எவ்வளவு மார்க், 275 மார்க் இன்டர்வியூ. நீங்க எடுக்கக்கூடிய பர்சன்ட் டெஸ்ட் இன்டர்வியூ 275 மார்க். டோட்டலா 2025 மார்க்ஸ் தான் டோட்டல் மார்க். இதுக்கு சார் எவ்வளவு சார் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ ஏதாவது அப்டேட் கொடுக்குறேன். தோராயமா கிட்டத்தட்ட 50% அபவ் எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்து எலிஜிபிள் ஆயிரலாம். ஓகே, யூபிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்னா ஃபுல் மார்க்ஸ் தான் யாரும் எடுக்க முடியாது. ஓகே, 1800 கூட தொட முடியாது. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாருமே எடுக்கக்கூடிய மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1200 அந்த ரேஞ்ச்ல எல்லாருமே எடுப்பாங்க. 50% கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து எலிஜிபிள் தான் யூபிஎஸ்சி டாப் மோஸ்ட் சிவில் சர்வீஸ் தான். ஓகே, அப்புறம் எலிஜிபிள் அதாவது யாருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க அதர் சர்வீஸ் இந்தியன் சிட்டிசன் சப்ஜெக்ட் டு நேபாள். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியான நேபாள், பூட்டான், திபெத் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களே எடுத்துக்கலாம். மினிமம் ஏஜ் என்ன இருக்குன்னா 21 இருக்கணும். கிராஜுவேஷன் கண்டிப்பா இருக்கணும், கம்ப்ளீட் பண்ணி கிராஜுவேஷன். ஓகேங்களா, நம்ம யூபிஎஸ்சி சிவில் எக்ஸாம் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலா வந்து ஏஜ் எல்லாம் ரொம்ப கம்மியா வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 23 தான் வச்சிருப்பாங்க. 23 ஏஜ் தாண்டா எக்ஸாம் எழுத முடியாது அந்த காலங்கள்ல பிரிட்டிஷ் ஆளும்போது. அதுவும் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் லண்டன்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 1922 தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும் கண்டக்ட் பண்ண மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் நடக்குது. ரைட், 21 தான் மினிமம் ஏஜ்.
மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஒவ்வொரு பேசிக் கேட்டகரி மாறும். அதுதான் ஓகே. ஜெனரல் கேட்டகரி சொல்லுவாங்க, அதாவது ஓசின்னு சொல்லுவாங்க, எந்த விதமான ரிசர்வேஷன் அனுபவிக்காதவங்க. அது இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 32, 32 வயசு. எத்தனை அட்டெம்ப்ட் எழுதலாம்? அட்டெம்ப்ட் மீன்ஸ் என்னன்னா, நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் அட்டெம்ப்ட். எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு எழுதாம விட்டீங்கன்னா அதுக்கு பேர் அட்டெம்ப்ட் கிடையாது. எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதிட்டு நான் குவாலிஃபை ஆகாம இருப்பேன் பாருங்க, அதுக்கு பேர் தான் அட்டெம்ப்ட். அப்போ ஓசி இருக்கிறவங்க 6 தடவை மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும். அடுத்து ஓபிசி. ஓபிசினா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். பிசி, எம்பிசி சொல்லுவாங்க, டிஎன்சி சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஓபிசி குள்ள வருவாங்க. பிசி எம் கூட எழுத வந்துருவாங்க, ஓபிசி குள்ள வந்துடுறாங்க. அவங்களுக்கு 35 வரைக்கும் எழுதலாம். 9 அட்டெம்ப்ட் இருக்குது. அடுத்து லாஸ்டா எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 37 வயசு எழுதலாம். அவங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்ஸ், எத்தனை தடவை எழுதலாம். 37 ஏஜுக்குள்ள நீங்க எத்தனை தடவை எழுதலாம். அடுத்து பிளைண்ட், அதாவது டிஃபரண்ட் ஏபிள் சொல்றோம்ல, அவங்களும் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி அவங்களுக்கான வேலைகள் இதான். அதாவது இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல எல்லா பதவியும் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, டிஃபரண்ட் ஏபிள். அதனால ஒரு சில பதவியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீப்புள் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஒரு பிளைண்ட், ஓகே, கண்ணு தெரியாத ஒரு பெண்மணி பாத்துக்கிட்டீங்கன்னா ஐஎஃப்எஸ் அதிகாரியா ஆனாங்க. ஓகே, பெனோ சோஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் இருக்கும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு தெரியாதவங்க. அப்போ இதே மாதிரி பிளைண்ட், டெஃப், அப்புறம் வாய் பேச முடியாதவங்க, இவங்க எல்லாருக்கும் 42 வயசு வரைக்கும் எழுதலாம். இவங்க எல்லாம் பிலாங்கிங் டு ஜெண்டர் கேட்டகரி. 9 அட்டெம்ப்ட்ஸ் எழுதலாம். ஓகே, இது உங்களுக்கு இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் அட்டெம்ப்ட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதுல ஒரு சில வருடங்கள்ல ஏஜ் சேஞ்ச் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இன் கமிங் இயர்ஸ்ல மேபி ஏஜ் ரிலாக்சேஷன் மேலும் 2 வருஷம் கொடுக்கலாம். அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, நான் சொன்ன பாருங்க, 24 சர்வீஸ் இருக்கு. யூபிஎஸ்சி நம்ம நினைப்போம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் நினைப்போம். அப்படி கிடையாது. டாப் மோஸ்ட் போஸ்ட்ல ஒரு 24 சர்வீஸ் கொடுத்திருக்காங்க. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், இந்தியன் பிஎன்டி, அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஆடிட் அக்கவுண்ட், ரெவென்யூ சர்வீஸ், டிஃபென்ஸ் அக்கவுண்ட், டிஃபென்ஸ், போஸ்டல் சர்வீஸ் பாருங்க. ஓகே, போஸ்ட் ஆபீஸ் உடைய சீஃபா இருக்கிறது. இது எல்லாமே பெரிய பெரிய போஸ்ட். இந்தியன் ரயில்வே, இத நடுவ விட்டவங்க இதுங்க. ஓகே, தமிழ்நாட்டுல கூட சம்திங் அவருடைய பேர் கூட சிவான் ஆரம்பிக்கும். அவர் பாத்தீங்கன்னா ஒரு 3வது தடவை எக்ஸாம் எழுதி அவர் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும்போது 3வது தடவை எழுதி பாஸ் பண்ணும்போது அவர் இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் தான் செலக்ட் பண்ணார். அதுல இருந்து படிச்சுட்டு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதி அவர் என்ன ஆயிட்டாரு, ஐஏஎஸ் மாறிட்டார். ஓகே, சம்திங் சிவகுருன்னு முடியும் அவரோட நேம். ஓகே, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அப்போ இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டைம் நீங்க செலக்ட் ஆயிடும். பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் பாருங்க, பாண்டிச்சேரிக்காக சிவில் சர்வீஸ், டெல்லி, அந்தமான் நிக்கோபார், எக்ஸெட்ரா, இது எல்லாத்துக்குமான சிவில் சர்வீஸ் 24 போஸ்டிங்ஸ். ஓகே, அடுத்து மெயின்ஸ்ல ஆப்ஷன் சப்ஜெக்ட் இருந்ததா, அந்த 25 ஆப்ஷன் சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கமிங் வீடியோஸ்ல நீங்க எப்படி ஆப்ஷன் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும், எதன் அடிப்படையில நீங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இனி வரும் காலங்கள்ல என்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரலாம் சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட், அவ்வளவுதான். ஓகே, இதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய யூபிஎஸ்சி உடைய ஜஸ்ட் ஒரு பேசிக் பேட்டர்ன். ஓகேங்களா? நம்ம ஒரு ஜூன் 3 சொன்ன ஜூன் 3 அட்மிஷன் ஸ்டார்ட், பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். கான்டாக்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ், நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வேலூர் பிரான்ச்ல, வேலூர்ல கான்டாக்ட் நம்பர் அப்படின்னா 9043211311 அல்லது 411 கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.